41 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு. மோர் லைக் 41 ஆஸ்பிரன்ஸுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடையாது. கரெக்டா? இதுக்காக காலையிலயும் நைட்டும் உட்காந்து படிச்சு ப்ரிப்பேர் பண்ற 41 பேருக்கு இந்த வேலை கிடைக்க போறது கிடையாது. இன்னைக்கு காலைல ஒருத்தங்க வீடியோ பார்த்தேன். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் இன் டியர்ஸ். அவங்க சொல்றாங்க, காலைல நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், இவ்வளோ படிக்கிறேன், இந்த புக்ஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இதுக்காக நான் எவ்வளோ இழந்திருக்கேன் அப்படின்னு. இது நிறைய பேருக்கு கனவு, அவங்க லைஃபோட லட்சியமே கவர்மெண்ட் ஜாப்னு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து இதை ஏன் புடுங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கணும்? உங்ககிட்ட தான் கவர்மெண்ட் இருக்கு. நீங்க நினைச்சா பிரைவேட் செக்டர்ல எங்க வேணா உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். ஏன் கவர்மெண்ட் ஜாப்ஸை ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருந்து பறிக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட்ல பவர்ல இருக்கும் போது இந்த விஷயம் நடக்கல. அவங்க பார்க்க வந்தது அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை, அவங்க கட்சியோட தலைவனை. ஓகேவா? இப்போ நீங்க பவருக்கு வந்த உடனே இதை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்கறது எந்த வகையில நியாயமா இருக்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு? ஆக்சுவலி நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ஸ்டஃபாக இருந்துச்சு, அந்த மாதிரி 1000 ரீசனால ஓப்பனிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்லாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் இன்னைக்கு ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்க, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இதை கன்சிடர் பண்ணி நீங்க நினைச்சா எங்க வேணா வேலை வாங்கி கொடுக்கலாம். எந்த ஒரு வேலையோ பணமோ ஒரு உயிருக்கு இணையா ஆக போறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் நம்ம வேற யாரையும் அஃபெக்ட் பண்ணாம அதை பண்ணலாம்ல. ஆல்ரெடி இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு ஓப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா 26. வரலாறு காணாத கம்மியான ஓப்பனிங்ஸ். டிஎஸ்பிக்கெல்லாம் ஓப்பனிங்கே கிடையாது. இப்படி ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் வேலை எட்டா கனியா பாக்குற இந்த ஆஸ்பிரன்ஸுக்கு இன்னொரு பலமான அடியா இல்லையா இது?